மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் வேளாண் கண்காட்சியை துவக்கி வைத்த ஆட்சியர் பயிர் செடிகள் மற்றும் பசுந்தாள் உர விதைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நல்லுறவு மைய கூட்டரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேளாண் துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக அறிவுரைகளை விவசாயிகளுக்கு வழங்கினார்கள். மேலும் விவசாயிகளிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கங்களையும் வழங்கினார்கள். முன்னதாக வேளாண் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் 15 விவசாய பயனாளிகளுக்கு வேளாண் பயிற்சிகள் மற்றும் பசுந்தாள் உர விதைகளை வழங்கினார்கள். மேலும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 19 விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் 20,95,792 மதிப்பீட்டில் பயிர் கடன்களும், தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்ந்த சார்பில் 3 விவசாய பயனாளிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கான பணி ஆணையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் ஜெயக்குமார், கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர் ஜெயஸ்ரீ, வேளாண்மை இணை இயக்குனர் ராஜ்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.